அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது உடல் பருமன் சம்மந்தப்பட்ட ஒரு தலைப்பு, அதாவது பிஎம்ஐ, பாடி மாஸ் இண்டெக்ஸ். இதை பற்றின ஒரு சிறு கலந்துரையாடல் தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். ஸோ பாடி மாஸ் இண்டெக்ஸ், இதனோட ஷார்ட் ஃபார்ம் தான் பிஎம்ஐ. ஒரு மனிதன் உயரத்திற்கேற்ற எடை இருக்கிறானா அல்லது அதிகப்படியான உடல் எடையை கொண்டுள்ளானா என்பதை குறிக்கும் ஒரு அளவீடாக இந்த பிஎம்ஐ பயன்படுத்தப்படுகிறது. இந்த பிஎம்ஐயோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா 18 kgs, அதாவது கிலோகிராமில் நம்மளுடைய வெயிட்டு ஹோல் டிவைடட் பை ஹைட் இன் மீட்டர்ஸில் தான் நம்மளோட ஹைட் எடுத்துகிட்டு அதை ஸ்கொயர் பண்ணி வெயிட்டை இந்த வேல்யூவால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிஎம்ஐ கிடச்சிரும். ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 75 kgs வெயிட் இருக்கிற ஒருத்தர் பார்த்திங்கன்னா 6 அடி உயர் இருக்காருன்னா கேஜிஸில் வெயிட் எடுத்துக்கணும். 75 kgs அந்த வெயிட் எடுத்துக்கிட்டு உயரத்தை மீட்டர், அதாவது 1.8 மீட்டர்ஸ், 6 அடி 180 சென்டிமீட்டர் அல்லதுன்னா 6 அடி இல்லைன்னா 1.8 மீட்டர்ஸ். அந்த 1.8 மீட்டர்ஸில் எடுத்துகிட்டு அதை ஸ்கொயர் பண்ணிவிட்டு இந்த 75 அந்த ஸ்கொயர் பண்ண வேல்யூவால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது அந்த மனிதனுடைய பிஎம்ஐ நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது அவங்க இந்த 75 கேஜிஸ்க்கு கிடைக்கிற பிஎம்ஐ பார்த்திங்கன்னா 23.148. ஸோ இதனுடைய கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க, எது நார்மல்னு சொல்லி. ஸோ அது பார்த்திங்கன்னா 18.5லேருந்து 25 வரைக்கும் இருந்துச்சுன்னா நார்மல். ஸோ அதுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா லோ வெயிட், அதுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா ஓவர் வெயிட். அந்த ஓவர் வெயிட்லேயும் பார்த்திங்கன்னா 30க்கு மேலே இருக்கிறது அது ரொம்ப அதிகமான ஓவர் வெயிட்னு சொல்லுவாங்க. அதில் 1, 2, 3 கிளாஸிஃபிகேஷன் பண்ணி பிரிச்சிருப்பாங்க. ஸோ இது பூராமே பார்த்திங்கன்னா 20 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் இது பொருந்தும். 20 வயசு கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் குழந்தைகளுக்கு இது பொருந்தாது. 20 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஸோ உங்களுடைய பிஎம்ஐ என்ன அப்படின்னு செக் பண்ணிவிட்டு உங்களுடைய உடல் எடையை சரியான அளவில் பராமரித்து நோய் நொடி இல்லாத வாழ்வை வாழ என்னுடைய வாழ்த்துக்கள்.